இந்த கூட்டத்தினுடைய எழுச்சியை பார்க்கிற பொழுது தாமரைக்கும் ராஜேந்திரன் வெற்றி பெற்று விட்டார் என்று தோன்றுகிறது. அவர் மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார். வாக்களித்தீர்கள், வாய்ப்பை தந்தீர்கள். வருகிற 2026 தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் போட்டு அதை மீண்டும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதன் மூலமாக அரியலூருக்கு இன்னொரு அமைச்சர் கிடைப்பார். அவர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கொறடாவாக இருந்தவர். கொறடா என்று சொன்னால் ஏற்கனவே அது அமைச்சருக்கு தகுதி நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, ஒரு வேட்பாளரை வெற்றி வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிந்தித்தால் அவர் அந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை மேல் கவனிக்க வேண்டும். இதை பற்றி என்ன சொல்லி வாக்கு கேட்பது? தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் காலத்தில், எடப்பாடி காலத்தில் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டது. இது ஒரு புதிய வரலாறு. அந்த 11 மருத்துவக் கல்லூரியில் உங்கள் ஊருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தது தாமரைக்குளம் ராஜேந்திரன் அவர்கள். அது மட்டுமல்ல, அரியலூர் ரோடுகள்லாம் சரியில்லாம இருந்தது. இவர் பதவிக்கு வந்த பிறகு ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் சாலைகள் செப்பனிடப்பட்டு புதுசாக தார் போடப்பட்டது. அதனால யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நீங்க யோசிக்க வேண்டாம். யார் என்ன செய்திருக்கிறார்கள்? இப்ப திமுக தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மின் கட்டண உயரை அதிகரித்திருக்காங்க, விலைவாசி உயர்ந்து போயிருக்கு, கட்டண பத்திரப்பதிவு ஆயிருக்கு, உயர்ந்திருக்கு, விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அதனால ஏற்கனவே திமுக அவங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி நீங்க வேற எண்ணமே இருக்கக்கூடாது. எத்தனையோ கட்சிகள் வரலாம் போகலாம், ஆனால் நீங்கள் போட வேண்டியது இரட்டை இலை சின்னம். ஆகவே உங்களுடைய பகுதி, சட்டமன்ற பகுதி இன்னும் மேலும் வர வேண்டுமானால் ஒருத்தரை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். மறந்தும் நீங்க சின்னத்தை இணைக்க வேண்டாம். இரட்டை விஷயத்தில் அவர் வாக்களித்து ஏற்கனவே நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நிரூபித்திருக்கிறார். ஒரு பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவது என்பது அவர் எளிது அல்ல. மையாசிலிருந்து கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வசதி செய்து கொடுத்திருக்கார். அதனால இந்த பெரிய கூட்டத்திற்கு நான் உள்ளபடி மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு பெரிய கூட்டமெல்லாம் அறிவுள்ள கூடுமான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு தாமரை ராஜேந்திரன் பற்றும் அன்பும் வைத்திருக்கிறீர்கள். பற்றும் அன்பும் தொடர வேண்டுமானால் அவரை உறுதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் மரவாதி இரட்டைகளை வணக்கம்.
என்னுடைய அருமை நண்பர் இளவரசன் அவர்கள் அங்கே மேடையில் நின்று கொண்டிருக்கிறார். இடம் இருந்தால் அவரை இங்கே ஏற்றி வைத்திருப்பேன். என்றாலும் கூட அந்த கூட்டத்தில் நான் உங்க ஊர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு நினைக்கவே இல்லை. ஆக மிக சிறப்பான ஒரு கூட்டம். இதுல நீங்க எல்லாரும் மறந்தும் எந்த காரணத்தை கொண்டு மாற்று சின்னத்தை யோசிக்க கூடாது. அதனால நீங்க வருங்கால எம்எல்ஏ ஒரு மாசம் தான் இருக்கு, அப்புறம் எம்எல்ஏ தான். நம்ம எல்லாரும் இப்ப எம்எல்ஏன்னு அழைப்போம். அதுல ரெட்டை மரவாத ரெட்டையில உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் கண்டெடுக்கப்பட்ட சின்னம் இது ரெட்டையில. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வி எல்லாம் இன்னைக்கு பொறியியல் கல்லூரி எல்லாம் கொடுத்தது யாரு? எம்ஜிஆர் காலத்துல வந்தது. நீங்க எல்லாம் அப்படி நாங்கெல்லாம் பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்க முடியும்னு வச்சுக்கோ, என்னையெல்லாம் இங்க கூப்பிட்டு போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் 500 பொறியியல் கல்லூரிகள் கொண்டு வருவது காரணமாக இருந்தது அதிமுக. ஆகவே என்னச்சு இந்த கூட்டத்தை பார்க்கிற போது வெற்றி பெற்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கிறது. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கூட்டங்கள்ல கூட்டியதற்கு காரணமானவர்கள் யார், யாரோ எந்த ஏற்பாட்டா இந்த கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க பேரை முதல்ல சொல்லணும். நான் வந்த காரியத்தை சொல்லிவிட்டு கூட்டினவங்க பேரை கடைசியா சொல்ல போறேன். அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் தொகுதி வெற்றி வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ, அரசு தலைமை செயலர் இளவரசன் எக்ஸ்எம்பி. நீங்க தானே? அங்க போய் நிக்கிற, இங்க வா. எக்ஸ்எம்பி, எக்ஸ்எம்எல்ஏ இளவரசன், வெற்றி செல்வன் ஐஜேகே மாவட்ட தலைவர் பிஜேபி மரவன் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி, எஸ்ஆர்எம் குமார் மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ், வடிவேல் முருகன் மாவட்ட செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மாவட்ட செயலாளர் ஐஜேகே கோவிந்தராஜு, ஆனந்தராஜ், டிடிவி அவருடைய கட்சியை சேர்ந்த சாரதி ஒன்றிய செயலாளர், ஆனந்த் ஒன்றிய செயலாளர் பாமக. இந்த கிராமத்து மக்களை கூட்டி இருக்கிறீர்கள். ஒரு கிராமத்தில் ஒரே நேரத்தில் இவ்வளவு கூட்டத்தை கூட்டுவது என்பது அவங்க எளிதல்ல. அந்த வகையில ஒரு எதிர்கால ஒரு எம்எல்ஏவை, வருங்கால எம்எல்ஏவை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வமாக இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அதனால பலவற்றை செய்திருந்தாலும் கூட இன்னும் உங்கள் ஊழலுக்கு பல தேவைகள் இருக்கிறது. அதெல்லாம் செய்ய முடிக்க வேண்டுமானால் நீங்கள் ராஜேந்திரனை விட்டு விடாதீர்கள். இது என்பான உங்களுக்கு கட்டளை. உங்களுக்கு எனக்கு தெரியும், இங்க இருக்கிற பெரும்பகுதி மக்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியும், எங்க சொந்தங்கள் என்பதும் எனக்கு தெரியும். பாத்தீங்களா, கோயில் பக்கத்துல கூட்டம் நடக்குது. இந்த கோயிலுக்கு அப்போ கட்டும் பொழுது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் 5 லட்சம் கொடுத்ததாக எங்க ஞாபகப்படுத்துறோம். இது ஏதோ ஒரு கோயில் கூட்டம் இல்லை, தமிழ்நாட்டில் 100கணக்கான கோயில்களும் கொடுத்திருக்கேன். குறிப்பா சமுதாய மக்கள் அதிக அத்தனை கோயில்களுக்கும் கொடுத்திருக்கேன். அதனால அவங்க ஒற்றுமை எங்க இந்த பக்கத்து ஊருக்கு போகணும் அவசரங்கிறாரு. நான் வரையா, இங்க சொந்த ஊரியாது. அதனால இந்த கிராமத்தை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மரவாதிகள் ரெட்டை சின்னம்
இரட்டைலை சின்னம் என்பது எம்ஜிஆர் சின்னம், இரட்டைலை சின்னம் என்பது வெற்றி சின்னம். அந்த வெற்றி சின்னத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தாமரை ராஜேந்திரன் அவர்களை மீண்டும் எம்எல்ஏவாக நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த அக்கறையோடு அன்றைக்கு தேர்தலினால 23 தேர்தலில் எல்லாரும் நீங்க தோராயம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தனும் சொல்றாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த ஊருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா பலமுறை வந்திருக்கிறேன். சில பேர் என்னை பார்க்கிற போது அன்னைக்கு வேற ஆளா தெரிஞ்சுங்களே, இன்னைக்கு வேற ஆளா தெரிஞ்சுக்கே சொல்றீங்க. அது காலத்தின் கட்டாயம். வயதுடைய தோற்றம் அப்படித்தான் இருக்கும். அந்த முகம் தானே இந்த முகம் ஒன்று கூட தெரியாது. என்றாலும் கூட உணர்வுகளும் அதே போல அந்த இரத்த உறவுகள் என்னைக்கு மறக்க முடியாது. அந்த வகையில் நான் உங்களோடு என்றும் இருப்பேன். அதே போல இந்த நேரத்தில், இந்த தேர்தல் நேரத்தில் எத்தனை பேர் வருவார்கள், பல பொய்களை சொல்லுவார்கள். நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுவாங்க, நம்பாதீர்கள். அதை ஒரே ஒரு கருத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டியது இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை, மரபாதி இரட்டை இலை. சிவசங்கர் பேச வரல. நம்ம நம்ம வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம். அவரை சொல்லி ஆக போவது ஒன்றுமில்லை. இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிற இந்த காலத்துல அவர்களை பற்றி நினைக்க கூடாது, நல்ல நினைக்க கூடாது. நல்ல நல்லவும் நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.